நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஷீட் நம்ம இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன். இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மேலே தெரியுது வந்து ஸ்டோன்ஸ், அண்ட் இந்த பிளாக் வந்து அந்த ஸ்டோன்ஸோட க்ளூ, அண்ட் ஒரு ஸ்பாஞ்ச், நார்மல் பவுடர் பஃப் ஸ்பாஞ்ச் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்டை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து ஒரு ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வெளியே போகாது. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டோன்ஸை வந்து டிசைன் மேலே ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நிறையா ஸ்டோன்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இந்த ஸ்பாஞ்சை வச்சு ஒரு எண்டிலிருந்து நம்ம ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி தேய்ச்சி கொடுத்தாலே வந்து போதும். எல்லா ஸ்டோன்ஸுமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை இன்கேஸ் வந்து தலைகளாக இருந்தானா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டு தேய்க்கிறப்ப அங்கே ஸ்டோன்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள்.